கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அங்கிருக்கக்கூடிய கிருஷ்ணராஜ சாகர் மற்றும் அதேபோல் கபினி அணையானது வேகமாக நிறைந்து வருகிறது. இதன் காரணமாக அந்த இரு அணையில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீரானது திறந்திருக்கிறது. குறிப்பாக மைசூரில் இருக்கக்கூடிய கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 27,000 கனஅடி தண்ணீரானது தமிழகத்திற்கு உபரி நீராக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நீர் நேற்று காலை தமிழக கர்நாடக எல்லையான கிள்ளிகண்டூரை வந்தடைந்திருக்கிறது. இதன் காரணமாக தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் வேகமாக நிரம்பியிருக்கிறது. குறிப்பாக கபினி அணையானது முழு கொள்ளளவை எட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அணைக்கு வரும் நீர் அப்படியே காவிரி ஆற்றில் திறந்திடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வினாடிக்கும் அந்த நீர் வரத்தானது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி கர்நாடக அரசானது கபினி அணைக்கு வழங்கிய நீரை அப்படியே காவேரியில் திறந்துவிட்டிருக்கிறது. இதன் காரணம்தான் தற்போது ஒகேனக்கல்லில் அந்த நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீரினுடைய வேகம் மற்றும் அங்க அந்த நீரின் அளவும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நீர் அடுத்த கட்டமாக இங்கிருந்து மேட்டூர் அணையை சென்றடையும். அவ்வாறு மேட்டூர் அணை சென்றடையும் போது அந்த மேட்டூர் அணை நீர் மட்டும் வேகமாக உயர வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அணைகள் வேகமாக நிரம்பி வரும் காரணமாக அடுத்த சில நாட்களில் கிருஷ்ணராஜ சாகர் அணையிலிருந்தும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படி திறக்கும் பட்சத்தில் இந்த அணையில் இருக்கக்கூடிய இரு அணைகளிலிருந்து இருக்கக்கூடிய நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும். அவ்வாறு அதிகரிக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு திறக்கக்கூடிய அந்த உபரி நீர் அளவும் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். தற்போது நிலவரப்படி நாம் இருக்கக்கூடிய இந்த ஒகேனக்கல் பகுதிக்கு வினாடிக்கு 25,000 கனஅடி வீதம் தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு அந்த நீர்வரத்து தொடர்ந்து அப்படியே மேட்டூர் அணையை சென்றடையும். இந்த மேட்டூர் அணையை சென்றடையும் போது அங்கே கூடிய மேட்டூர் அணை நீர் மட்டும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இந்த வருண பகவான் கொடுத்த இந்த கனமழையின் காரணமாக தற்போது மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது.